திருச்சிற்றம்பலம். ஓம் விக்னேஸ்வராய நமக. அன்பர்களே, இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நீல நாக யோகம். ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு சிறப்பான தகுதியுடைய யோகம். அதாவது என்னவென்றால், சனீஸ்வர பகவான் ஜாதகத்திலே வலிமை பெற்று திகழ வேண்டும். சனீஸ்வர பகவான் மேலும் நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் மிகச்சிறப்பு. அந்த சனீஸ்வர பகவானோடு ராகுவோ கேதுவோ சேர்ந்திருக்க வேண்டும், அல்லது சனீஸ்வர பகவான் இருக்கின்ற இடங்களில் இருந்து கேந்திர என்று சொல்லப்பட்ட 4, 7, 10 அல்லது 5, 9 என்ற திரிகோணத்திலோ இடம்பெற்றிருக்க வேண்டும் ராகு கேது. இப்படி அமைந்தால் அந்த யோகத்திற்கு பெயர் நீல நாக யோகம். இந்த யோகம் பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா விடாமுயற்சி உடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எந்த துறையில் சேர்ந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு சிறிய அளவில் ஒரு வளர்ச்சியை பெறுவார்கள். அப்புறம் அவ்வளோதான், இவர் இனிமேல் அப்படி திரும்பி இந்த முயற்சியில் என்னத்தை இவர் ஜெயிக்க போகிறார் அப்படின்னு நினச்சா, விடாமுயற்சியோடு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல என்று தொடர்ந்து முயற்சி செய்து தங்களுக்கென்று ஒரு சரியான ஒரு இடத்தை பெற்று விடுவார்கள். பெற்று அவர்கள் யார் என்று அவர்கள் காட்டி விடுவார்கள். அப்படிப்பட்ட வலிமையான ஒரு பலம் வாய்ந்த ஒரு யோகம் இந்த நீல நாகயோகம். இப்போ இதற்கு உதாரணமாக நம்ம ஆந்திராவினுடைய துணை முதல்வராக இருக்கின்ற நடிகர், இப்போது அவர் ஒரு காலத்தில் ஒரு திரைப்பட நடிகர், அதே நேரத்தில் தற்சமயத்திலே ஆந்திராவிலே துணை முதல்வராக இருக்கிறார். ஜனசேனா கட்சியினுடைய தலைவர் அவர், அந்த பவன் கல்யாண், அவருடைய ஜாதகத்தை இந்த யோகத்திற்கு எடுத்துக்காட்டாக நம்மால் என்ன செய்ய முடியும், கூற முடியும். ஏனென்றால் ஆரம்பத்தில் அவர் திரைப்படத்துறையிலே அப்படித்தான் ஒரு சாதாரணமான ஒரு அளவில் தான் அவர் இருந்தார். பிறகு தனக்கென்று ஒரு தனி இடத்தை பெற்று ஒரு நிலைத்த கதாநாயக அந்தஸ்துக்கு உயர்ந்தார். அதே போல் அவர் அரசியலில் செல்லும் பொழுதும் இப்போ பாருங்கள், 2014 அவர் அரசியலில் போட்டியிடவே இல்லை. அதற்கு பிறகு 2019 பார்த்திங்கன்னா 140 இடங்களிலே போட்டியிட்டு அவர் தனிப்பட்ட முறையில் 2 இடங்களிலே போட்டியிட்டு தோல்விவிட்டார். ஒரே ஒரு எம்எல்ஏ தான் கிடச்சிது. ஆனால் தொடர்ந்து போராடி அதற்கு அடுத்த தேர்தலிலே அவர் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பெற்று வளர்ச்சியை பெற்று ஆந்திராவினுடைய துணை முதல்வராகிவிட்டார். இப்போ அவருடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்வோம். இவருடைய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம், 3 ராகு, செவ்வாய் உச்சமாக இருக்கிறார், சந்திரன் இருக்கிறார், 7வது ஸ்தானத்திலே சனீஸ்வர பகவான் இருக்கிறார். விருச்சிக லக்னத்திற்கு 3, 4 என்று சிறப்பான ஆதிபத்தியம் உடையவர். 9 கேது, 10 சூரியன் ஆட்சி, புதன், சுக்கிரன். இது இவருடைய ஜாதகம் பார்த்துக்கிடுங்க. இப்போ இவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த நீல நாக யோகம், சனீஸ்வர பகவான் நட்பு வீட்டில் தான் இருக்கிறார். ரொம்ப ஆட்சி உச்சம் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் கூட ஒரு 7வது இடம் திக்குபலம் பெற்று காணப்படுகிறார். இப்போ இவருக்கு 9, நான் என்ன சொன்னேன், திரிகோணத்திலோ அல்லது கேந்திரத்திலேயோ ராகுவோ கேதுவோ இருக்க வேண்டும். இப்போ சனீஸ்வர பகவான் இருக்கின்ற இடத்துல இருந்து 9வது திரிகோணத்திலே ராகு இருக்கிறார். பார்த்துக்கிடுங்க, ராகு இருந்தாலும் சரி, கேது இருந்தாலும் சரி. ஆமாம். இப்போ இது இப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார், இந்த நீல நாக யோகத்தை பெற்று விடுகிறார். அப்போ இந்த யோகம் பெற்றவர்கள் எதற்கும் என்ன செய்ய விட மாட்டார்கள், தளர்ந்து விட மாட்டார்கள். எந்த ஒரு துறையை எடுத்தாலும் விடாது முயற்சி செய்து தனக்கென்று ஒரு உயர்ந்த நிலையை அடைவார்கள். அது சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா மந்தக்காரகன். அதனால் அந்த யோகம் என்னச்சுன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்டெடியாக பிடிக்காது. அதாவது பிடிக்காத மாதிரி தெரியும். எந்த ஒரு துறையிலையும் பார்த்தாச்சுன்னா அவர்கள் ஆரம்பத்தில் திணற தான் செய்வாங்க. இது எதுக்கு, இது போட்டு இந்த வேலையை போட்டுக்கிட்டு வேறு ஏதாவது ஒரு நல்ல உருப்படியாக வேலையை பாருப்பா, பிழைக்கிற வழியை பாருப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடிய அளவில் அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த அந்த யோகம் பிடிக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் திடீரென்று எதிர்பாராத விதமாக உன்னதமான நிலையை அடைந்து விடுவார்கள். அப்படித்தான் பவன் கல்யாண் திரைப்படத்துறையில் ஆரம்பத்தில் கொஞ்சம் திணறி அதுக்கு பிறகு தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்து முன்னணி கதாநாயக நடிகரானார். அரசியல் கட்சி அப்படித்தான், உன்னை விட பிரபலமானவர்களெல்லாம் அரசியல் கட்சியில் சாதிக்க முடியல, நீ என்னப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய உறவினர்கள்லாம் சத்தம் போட்டாங்க. ஆனாலும் கூட தொடர்ந்து முயற்சி செய்து ஆரம்பத்தில் சில தோல்விகளை கண்டாலும் பிறகு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இன்று ஆந்திராவின் துணை முதல்வராக இருக்கிறார். நன்றி, வணக்கம்.